லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 3 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கிறது. மொத்தம் 283 தொகுதிகளில் முடிந்திருக்குது. இதில் இந்தியா கூட்டணி 188 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது பாஜகவுக்கு ஒரு அச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல செய்தி. ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே 140 கோடி மக்களுக்குமே ஒரு நல்ல செய்தி என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் 288 ஏறத்தாழ 200, 180, 190 சொல்கிறாங்க. 200 அப்படின்னா 2/3 அவுட் ஆஃப். அப்போ ஏறத்தாழ இந்த ரேஞ்ச் இன்னும் போகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. ஆனால் இது இவங்க சொல்கிறது ஒரு ஆரூடம் என்றாலும், ஒரு கருத்து கணிப்பு என்றாலும், சூழல் அப்படித்தான் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்கள் இருக்கிறது. அந்த விநாசகாலை விபரீத புத்தி என்று சொல்வார்கள். அந்த நமக்கான ஒரு தோல்விக்கான ஒரு சூழல் வருகிற போது நம்மளுடைய சிந்தனைகள் மழுங்கிறோம், நம்மளுடைய வார்த்தைகள் தவறான தடித்த வார்த்தைகள் வந்து விழும். பேச வேண்டியது எதுவோ அதை பேசுவதை தவிர மீதி எல்லாவற்றையும் பேசுவோம். இந்த மாதிரியான ஒரு சூழல் நாம் இன்றைக்கி மோடி அமித்ஷா கூட்டணியை பார்க்கிற போது புரிகிறது. எனவே வழக்கமாக தெற்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் அரசியல் ரீதியாக, நான் மட்டும் சொல்லவில்லை, பல அரசியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுகிற போது கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும் முடிவுகள். ஆனால் இன்றைக்கி பார்க்கிற போது வடக்கேயும் நாட்டு மக்கள் ஒரு தெளிவான பார்வைக்கு, ஒரு இந்திய தேசத்தை காப்பதற்கான ஒரு சூழல் தேவைப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி அமையும், 30 லட்சம் காலி பணியிடங்கள் அரசு வேலையில் பணியமர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாரு. முதலீட்டாளர்களுக்கு தள்ளுபடி பண்ண சொத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும்னு பல்வேறு விஷயங்களை ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார்ல, இது அவருடைய தன்னம்பிக்கையை காட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தேவைங்கிற, அதாவது நான் ஆட்சிக்கு வருகிறேன் என்பதை நான் வந்தால் நான் என்ன செய்வேன் மக்களுக்கு சொல்லணும்ல. அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த தலைவனுடைய கன்சர்ன் எது சம்பந்தமாக அவருக்கு மனசு. ஆனால் 3 கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கு. ராகுல் காந்தி இது மாதிரியான சொல்கிறது ஒரு நம்பிக்கை தானே, ஒரு தன்னம்பிக்கை தானே. இப்போ அவரும் ஒரு தலைவர், அவர் சும்மா இல்லை. இப்போ 2019 நீங்கள் எல்லாரும் பாஜகவை சார்ந்தவர்கள், அந்த சங்கி கூட்டம் எல்லாம் அவரை பப்புன்னு சொன்னீங்க. இன்றைக்கி நீங்களே அவர் இளவரசர்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு 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 டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு பரிமாண வளர்ச்சி அவருக்குள்ளே இருக்குது. நானே அதை பார்க்குறேன். அந்த ஜுடோ யாத்திரை போன பிறகு அவர் ஒரு இடத்துல ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தார். நான் அந்த ஜுடோ யாத்திரை போவதற்கு முன்னால் நாம் பேசணும், மக்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் போய் மக்களோடு மக்களாக நடக்கிற போது தான் தெரிந்தது, மக்கள் பேசி கேட்பதற்கு இங்கே ஆள் இல்லை, எனவே நான் கேட்கிறேன். அப்போ நீங்கள் அவர் போகும்போது பார்த்துருப்பார், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது முதல்ல செய்ய வேண்டியது எது? இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு. அதைத்தான் அவர் சொல்கிறார். 30 லட்சம் வேலை கொடுமல்ல, நினச்சி பாருங்கள். ஒன்றிய அரசில் 2014 இருந்து 2024 வரைக்கும் 30 லட்சம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்காமலே மோடி வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு நிர்வாக சிக்கல் முதல்ல. அப்போ அவருடைய முதல் முன்னெடுப்பு இளைஞர்களுக்கானது அப்படிங்கிறத தான் அவர் அதை சொல்கிறார். நான் 30 லட்சம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பணத்தை எடுத்து கொடுக்கறது, இந்த ஒரு 15 லட்சம் கோடி பணத்தை எடுத்து கொடுப்பது என்பது ப்ராசஸ், டியூ ப்ராசஸ், மெதுவாக தான் அது பண்ண முடியும். பட் ஒரு சமூக நீதி சார்ந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில் நாம் பார்ப்பது, ஒரு சமூக நீதி சார்ந்து, ஒரு மாநில சுயாட்சி சார்ந்து, இளைஞர்கள் பெண்கள் அவர்கள் சார்ந்த ஒரு சிந்தனை ஒரு ராகுல் காந்தி என்கிற ஒரு தலைவனிடம் இருக்கிறது. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினின் மாநில பார்வையை சகோதரர் ராகுல் காந்தி ஒரு தேசிய பார்வையாக கொண்டு போயிருக்கிறார். இதனுடைய அடுத்த பரிமாணம் அது. எனவே அது வெற்றி பெற வேண்டும்.
வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ராகுல் காந்தி அவர் சொல்லியிருக்கிற அத்தனை வாக்குறுதிகளையும் நினைவில் வைத்து இந்தியா கூட்டணி நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு 10 ஆண்டு காலத்தில் அவர்களை அறியாமல் அவர்கள் செய்த பாவத்திற்கு நாம் பரிகாரம் தேட வேண்டியதாக இருக்கும். அதுதான் அந்த பரிகாரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இல்லை, இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாமே அதானி அம்பானி மோடியுடைய நண்பர்கள்னு சொல்லி நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்க. ஆனால் இன்றைக்கு மோடியே சொல்கிறாரு, டெம்போவாக ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிகள் வந்து அதானியிடமிருந்து கருப்பு பணத்தை வாங்குறாங்கன்னு சொல்கிறாருல்ல, இது அவருடைய நேர்மையான குணத்தை காட்டுதுன்னு வலதுசாரிகள் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நல்ல கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட அழகாக ராகுல் கேட்டார். உன் பழக்கத்தை வச்சு என்னையும் எடை போடுறியா? தான் திருடன் பிறரை நம்ப மாட்டான் என்பதை போல இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கு, அதனால தான் என்னையை இப்போ கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். கேட்டது மட்டும் இல்லை, அனுப்புங்க. வழக்கமாக நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள்னால் உடனே உங்கள் நண்பர்கள் இடி, ஐடி, சிபிஐ இதெல்லாம் அனுப்புவீங்களே, அனுப்பிட வேண்டியதானே, அனுப்பி பார்க்க வேண்டியதானேன்னு கேட்குறாரு. இப்போ என்ன பதில் சொல்கிறது? அது இந்த சர்வாதிகாரிகளுக்கு உள்ள குணம் என்னென்னா, தங்களினுடைய தோல்வி, நல்ல வேளை நீங்கள் ஏப்ரல் 9, 10 எடுக்கிறீங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்த இந்த மே 9, 10 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்து சர்வாதிகாரிகள் சரணடைந்த நாள் ஏப்ரல் 9. அப்போ அந்த ஹிட்லரினுடைய அந்த கடைசி இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு அந்த தோல்வி கண் முன்னால் தெரிந்த பிறகு தன்னுடைய நண்பர்களையே அவன் வந்து ஒதுக்குறான்னா அந்த பதட்டத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஏறத்தாழ பிரதமர் நரேந்திர மோடி அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார். என்னன்னு தெரியாமல் தன்னுடைய நண்பர்கள் அம்பானி அதானியவே நீங்கள் வந்து டெம்போவாக பணத்தை அனுப்புகிறீங்க காங்கிரஸுக்கு. 2 விஷயம். ஒன்று, அவங்கக்கிட்ட டெம்போவாக பணம் இருக்கிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக கருப்பு பணம். அப்போ அந்த கருப்பு பணத்தை அவர்கள் சம்பாதிப்பதற்கு உடன் இருந்தது யார்? உங்கள் அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஒருவேளை அவர் சொல்கிற வாதம் நிஜம் என்று வைத்துக்கொள்வோம், சரியா? டெம்போவா ராகுல் காந்திக்கு பணத்தை அனுப்புவதற்கு அம்பானியும் அதானியும் தயாராகிவிட்டார்கள் என்று சொன்னால் மோடி செல்லா காசாகிவிட்டார் என்பதை அவர்களே முடிவு செய்து விட்டார்கள், அம்பானியும் அதானி. இனிமே இந்த ஆள் செல்லா காசு குப்பையில் தூக்கி போட்டுரு. இனிமே நம்ம பார்க்க வேண்டியது ராகுலைத்தான் என்கிற இடத்திற்கு அம்பானியும் அதானியும் வந்து விட்டார்களோ என்ற கேள்வி மக்கள் மனசில் வரத்தானே செய்யும். அப்போது தன்னுடைய அரசாங்கத்தினுடைய தோல்வியையும் ஒத்துக்கொண்டு தன்னுடைய தோல்வியையும் ஒத்துக்கொள்ளுகிற மனநிலைக்கு மோடி வந்திருக்கிறார் என்றால் பதற்றம். இந்த வார்த்தையை பேசும்போது சாமானிய மக்களுக்கே தெரியுமே, அம்பானி அதானிக்காக நீங்கள் எதையெல்லாம் வைத்தீங்க, எவ்வளவு பாடுபட்டீங்க அப்படின்னு ஹிண்டன்பர்க் அறிக்கையிலிருந்து நம்ம சிலோனில் மத்திய அமைச்சர் ஃபெர்னாண்டஸ் சொன்னதிலிருந்து, நீங்கள் அதானிக்காக பவர் கான்ட்ராக்டை கொடுக்கணும்னு ப்ரெஷர் கொடுத்ததுலேருந்து, இன்னும் சொல்லப்போனால் ரஃபேல் விவகாரத்தில் நீங்கள் எப்படி அதானிக்காக நடந்துக்கிட்டீங்கிறதுலேருந்து, அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டீர்கள் என்பது நீங்கள் சொல்ல வேண்டியதில் நாடு தெரியும். ஆனால் அவர்களே இன்றைக்கு உங்களை கைவிடுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் தோல்வியினுடைய உச்சத்தில் போய் நிற்கிறீர்கள் என்று தானே அர்த்தம். அதைத்தானே மோடியே சொல்லுகிறார். அதுதான் நான் சொல்லுகிறேன். எப்பொழுது ஒரு அழிவு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சர்வாதிகாரிகள் இதை போல ஒரு அந்தர்பல்ட்டி அடிப்பது வழக்கம். மோடியும் அடித்திருக்கிறார். தேர்தலில் இந்திய மக்கள் ஒரு நல்ல முடிவை, இந்த தேசத்தை குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை காப்பதற்கு மக்கள் தயாராகி இருக்கிறார். நீங்கள் சொன்னது போலவே தான் சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தும் உலா வருது. அதாவது எலான் மஸ்க் வந்து இந்தியாவுடைய பயணத்தை தவிர்க்கிறாரு. சீனாவில் போய் அந்த அதிபரை பார்க்கலனாலும் ஒரு அமைச்சரை போய் பார்க்குறாரு. ஆனால் இந்திய பயணத்தை தவிர்க்கிறாரு. இந்தியாவுடைய அதானியுடைய பங்கு சந்தைகள்லாம் தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்திக்குது. அதானியும் அம்பானியும் மோடியை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாஜகவுடைய தோல்வி வந்து கண்முன்னு தெரியுதுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த விமர்சனங்கள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, அது யதார்த்தம்ங்கிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் பார்த்தேன் நான், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் பத்திரிகையை பார்க்குற போது காலையில் அந்த அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய ஒருத்தருடைய ஷேர் இறங்குது அப்படின்னா அது வந்து ஸ்பெக்குலேஷன் தான். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஸ்பெக்குலேஷன் தான். இது ஏறு முகத்தில் இருக்கா இறங்கு முகத்தில் இருக்கா? இறங்கு முகத்தில் இருந்தால் விற்பாங்க, ஏறு முகத்தில் இருந்தால் வாங்குவாங்கங்கிற மாதிரி தான். வச்சிருக்கிறவன் தனக்கான ஏறு முகத்தில் இருக்கிறத விட மாட்டான். இறங்கு முகத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் பட்டன் கையடிச்சு விட்டுறணும் அப்படின்னு பார்ப்பாங்க.
ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பெகுலேஷன் விளையாட்டு தான் ஷேர் மார்க்கெட். அப்போ இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதானியை தூக்கி பிடிக்கக்கூடிய மோடி வீழ்ச்சி அடைகிறார், அந்த அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு தோற்க போகிறது. அப்படியானால் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து தப்பித்து கொள்வது நல்லது என்கிற முறையில் அவங்களுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், ரைட். அதனால் ஷேர் மார்க்கெட்டோட அவருடைய அதானியினுடைய கம்பெனியினுடைய ஷேர் விலை இறங்கக்கூடும். இன்னும் சொல்லப்போனால் எப்போவுமே நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு தோல்வி வருகிற போது நீங்கள் எதிர்பாராத பள்ளத்தில் போய் விழுந்துருவீங்க. ஏறத்தாழ அதானி குழுமம் அம்பானி குழுமம்லாம் அதை தான் சந்திக்க போகுது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த 3வது ஷெட்யூல் முடியும் போது 280 வந்து 188 இடங்கள் 180 இடங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும், அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவன் சும்மா முழுக்க 24 மணி நேரமும் அதிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் உணராமல் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்மளை விட அவங்க தெளிவாக கணிக்க முடியும். அப்படியானால் இதுவும் கட்டியம் கூறுகிறது. ஷேர் மார்க்கெட்டோட வீழ்ச்சியும் மோடியினுடைய தோல்வியை அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோல்வியை கட்டியம் கூறுகிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் காங்கிரஸை குறித்தும் ராகுல் காந்தி அவர்களை குறித்தும் இந்த இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானை சம்மந்தப்படுத்தி பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு. பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி பிரதமராக விரும்புதுன்னு சொல்கிறாரு. இஸ்லாமியர்கள் ஜிகாது வாக்கு வங்கி உங்களுக்கு முக்கியமா இல்லை ராமராஜ்யம் முக்கியமானு கேள்வி எழுப்புறாரு. ராகுல் காந்தி அதுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாரு. இப்போ ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மூத்த பத்திரிகையாளர் இந்து என்றாம்லாம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவை போல வந்து 2 பேரும் விவாதத்துக்கு வரணும், ஒரே மேடையில் வரணும்னு சொல்லியிருக்காங்களா? இது எப்படி சாத்தியம்னு பார்க்குறீங்களா? இது எனக்கு தெரிஞ்சு ராகுல் ரெடியாக இருப்பார், நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த விவாதத்தில் ராகுல் ரெடியாக இருப்பார். மோடி ரெடியாங்கிறத மோடி தான் சொல்லணும், அவருடைய மக்கள் தான், அவங்களுடைய என்ன சொல்கிறது தொண்டர்கள் தான் அதை சொல்லணும், முடிவு சொல்லணும். ஏன்னா இதில் வந்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற விவாதம், அதாவது ஒரு பெரிய ஜனநாயக நாடு, வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜனநாயக நாடு, அந்த நாட்டினுடைய ஒரு தேர்தல், ஒரு ஒன்றிய அரசிற்கான தேர்தல், எது பேசணும், ரைட்? விவசாயத்தை பற்றி பேசுங்கடா அப்படின்னு சொன்னால் இவர் எரும மாட்டை பற்றி பேசுகிறார். ஒன்றை 2 எரும மாடு இருந்தால் ஒரு எரும மாட்டை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சரி, பெண்கள் சமபாதியாக இருக்கிறாங்க, பெண்களுக்கான உரிமையை பற்றி பேசுங்கன்னா இவர் தாலி இருக்கிறத போய் பேசுகிறார். உங்கள்கிட்ட தாலி இருந்துச்சுன்னா அதை அறுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார். நம்ம சமூக நீதியை பற்றி பேசுங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க சொத்தையெல்லாம் பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறார். அதாவது அவர் என்னென்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா எருமை இதை பேசுகிறாரு, தாலி அறுப்பு பேசுகிறாரு, கால்நடை பேசுகிறாரு, கோயில் பேசுகிறாரு, மசூதி பேசுகிறாரு, இந்து முஸ்லீம் பேசுகிறாரு. ஏன் ஒரு தேர்தலில் நம்ம எதை விவாதிக்கணும்? இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் வெளிநாடுகளில் இல்லை, சாமானியமாக மாநிலங்களில் கூட 2 தேர்தல் அறிக்கைகள் போட்டி போடும், ரைட்? நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம் அப்படின்னா எதிராக இருக்கக்கூடிய அணி ஒரு தேர்தல் அறிக்கையை சொல்லும், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு. அப்போது அதில் இருந்து தான் விவாதங்கள் உருவாகும், அதில் தான் நம்பிக்கையை யார் பெறுகிறார்கள் என்பது பெற முடியும். இப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, அவங்க இந்த ராமர் கோயிலை இடித்த உடனே அவங்களுக்கு ஒரு இது கிடச்சிது, ஒரு கிரெடிட் கிடச்சிது. அதை மாதிரி ராமர் கோயிலை கட்டின உடனே ஒரு கிரெடிட் வந்துடுமோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க, நீ கோயில் கட்டின சந்தோஷம், ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண ரைட்டு, ஓகே, பிரச்சனை கிடையாது. கோயிலை கும்பிட்றது நாங்கள் போயிட்டு வரோம்யா, நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு காசு பணம் வேணும்ல, எங்களுக்கு ஒரு நிம்மதியான இடம் வேணும்ல, நீ என்ன பண்ணியிருக்க இந்த நாட்டுக்கு அதை சொல்லு. கோயில் கட்டுறதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் சாமி கும்பிட்றது எங்களுடைய தனி மனித போக்கு. இந்த நாட்டிற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கோயில் கட்டுவது உங்கள் வேலை இல்லை. இன்றைக்கு அதை கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. ரைட்டு, இது கிடைக்கல, தேர்தல் அறிக்கையை கொடுக்குறீங்க, மோடிக்கு கேரண்டி, நம்புவானா? ஒரு மனிதன், இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கிறாரு தளபதி மு.க. ஸ்டாலின், மக்களுக்கு தாய்மார்களுக்கு பயணம் கொடுத்தாரு, 1000 ரூபா கொடுத்தாரு, பெண் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு 1000 ரூபா, இப்போ என்ன ஆண் பிள்ளைகளுக்கும் 1000 ரூபாய்க்கு நேற்று அறிக்கை அறிவிச்சிட்டாங்க. இதை மாதிரி அவர் சொன்ன பல விஷயங்கள் ஏறத்தாழ ஒரு 70-80% அவர் என்னென்ன கொடுத்தாரோ அது இப்போ அவர் சொல்கிறாருன்னா ரைட். ஸ்டாலினுக்கு
தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு அவரினுடைய நடவடிக்கைகள் கேரண்டி. மோடிக்கு என்ன கேரண்டி? முதல்ல மோடிக்கே கேரண்டி இல்லாதப்போ மோடி கொடுக்குற கேரண்டியை யார் நம்புவா? இந்த கேள்வி வருது. ரைட். அப்போ அவருக்கு இனிமேல் என்ன செய்ய முடியும்? ஒன்றில் சாமியை வச்சு பொழப்பு நடத்தணும். சாமி கை விட்டுருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்குற வாக்குறுதியை நம்பி அரசியல் நடத்தணும். அதுவும் அங்கே வழி இல்லை. இப்போ பாவம், அதாவது இந்த பூனையை சொல்லுவாங்க, மாட்டிக்கிச்சு, அதை இனிமேல் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அது நம்மளை கிடந்து பிராண்டும்னு சொல்லுவாங்க. எங்கே பிராண்டுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இன்றைக்கி மோடி வந்து பாவம் என்ன பேசுவது என்று தெரியாமல், மக்களுக்கு என்ன சொல்லணுங்கிறது புரியாமல் அவர் பாட்டுக்கு எதேதோ பேசிக்கிட்டு இருக்கிறார். நல்லதில்லைன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு படிப்பாக இருக்கணும். அவருடைய அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள். 2014 பிரதமர் மன்மோகன் சிங், அவர் மேலே அவ்வளவு அலிகேஷன்ஸ் அவர் ஆட்சியின் மீது. ஆனாலும் கூட எந்த இடத்திலும் இந்த ஜாதி மதம் இந்த மாதிரியான கேவலமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியதில்லை. ஒரு பண்பட்ட தலைவன். அந்த மாதிரி உங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் வந்து பாஜக வளர்ப்பில் வர்றீங்க, உங்களுக்கு அந்த நாகரிகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒரு 10 வருஷம் நீங்கள் வந்து ஒரு பிரதமராக இருக்கீங்கல்ல, அப்போ உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டாமான்னு கேட்கலாம். உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கறத பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு இடைக்கால நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த வழக்கு தான் தமிழகத்தில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு ஒரு அடுத்தடுத்த தொடர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த உச்சநீதிமன்றம் இன்றைக்கி என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உச்சநீதிமன்றம் அவருக்கு ஒரு இடைக்கால நிவாரணத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன். ஒரு இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாம், கொடுத்து தேர்தல் முடிகிற வரைக்கும், அது குறைஞ்சபட்சம் ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில் அதை கொடுக்கலாம். அவர்கள் அந்த முடிவுக்கு வந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் அதில் பல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த விடுதலை என்பது நாம் நினைப்பதை போல 100க்கு 100 சுதந்திரமான ஒரு விடுதலையாக இல்லாமல் சில நிபந்தனைகளுடன் கூடிய விடுப்பாக இருக்கலாம், கொடுக்கப்பட வேண்டும் என்றும் நாம் விரும்புகிறோம். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் எதை பார்த்து வாக்களிப்பாங்க? நார்மலாக இப்போ இது வந்து ஒரு யுத்த களம் இல்லை. அவர் இல்லைன்னாலும் அவர் படைகள் போய் சண்டையை வீசினாங்க, ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறதுக்கு. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ மோடி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாஜகவோட நிலைமை என்ன? ரைட். அப்போ இங்கு ஒரு தலைவன் ஜனநாயகத்தில் தேவைப்படுகிறான். அவருடைய பிரச்சாரமும் அவருடைய வாக்குறுதியும் மக்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் அவரை கொண்டு போய் 2 முதலமைச்சர்களை உள்ள அரெஸ்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதெல்லாம். உங்களுக்கு தைரியமும் தெம்பும் இருந்தால், உண்மையிலே அவர்கள் தவறு செய்து கைது செய்யப்பட வேண்டியவர்களாக இருந்தாலும் தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு முற்றிலும் நீங்கள் பயந்து போய் அவரை வச்சிட்டு இருக்கிறாங்க. பட் எனக்கு என்னுடைய பார்வையில் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்குகளினுடைய போக்கை பார்க்கிற போது நிபந்தனையுடன் கூடிய சில இதுகள் கொடுக்கப்படும். அவருக்கு இடைக்கால நிவாரணமாக ஜாமீன் வழங்கப்படும் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார். நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.